மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். 1967ஆம் ஆண்டு தொடக்கப்பட்ட இந்த நடுநிலைப் பள்ளியானது இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் சுதர்சனம் அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவுக்கிணங்க வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நவீனமயமாக்கப்பட்ட ஒரு புதிய பள்ளி கட்டிடத்தை வடிவமைத்திருக்கின்றோம். இந்த கட்டிடமானது ஏற்கனவே 623 பிள்ளைகள் தற்காலிக பள்ளிக்கூடங்களில் பயின்று வருகிறார்கள். இந்த பணி நிறைவுற்று அந்த பிள்ளைகள் இந்த கட்டிடத்தில் படிக்க வருகின்ற பொழுது மிக பெரிய அளவு அவர்களுக்கு மனதில் ஒரு உற்சாகத்தையும் எழுச்சியும் உண்டாக்கும். அந்த வகையில் 14 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படுகின்ற இந்த கட்டிடம் வருகின்ற 25ஆம் தேதிக்குள் இந்த மாணவ செல்வங்களுடைய பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும். மிக சிறந்த முறையில் தனியாருக்கு நிகராக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கட்டிட பணிக்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கிய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அண்ணன் சுதர்சன் உட்பட எங்கள் துறையுடைய செயலாளர் ராகவ் ஷா, எங்கள் துறையினுடைய MS பிரகாஷ், இந்த பணிகளை மேற்பார்வையிடுகின்ற துறையினுடைய SC ராஜன் பாபு உள்ளிட்ட அனைவருக்கும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் ஒரு ஹைடெக் லேபும் ஒரு நூலகமும் இடம்பெற்றிருக்கின்றது. கூடுதல் வசதிகளை இந்த கல்லூரியினுடைய பிரின்சிபால் முதல்வர் கோரியிருக்கின்றார். அவைகளையும் நிறைவேற்றி தர உத்தரவிட்டிருக்கின்றோம். நேற்று முதலமைச்சர் பேசும்போது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அப்படின்ற ஒரு வார்த்தை முன் வச்சிருந்தாரு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார், நாங்கள் மட்டுமா தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோம், திமுகவும் தேசிய கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு. அப்போ அவங்க முதல்வர் சொன்ன அர்த்தம் டெல்லியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதாவை குறிப்பிட்டு சொன்னது. எடுத்துக்கொள்வதுடைய கருத்துக்கள் எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். எங்கள் முதல்வர் கருத்து மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதாவா, தமிழகத்திலே ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமா என்ற கோணத்தில் தான் சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம் நாளுக்கு நாள் நிரூபிக்கப்பட்டு வருகின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி நாளுக்கு நாள் இது போன்ற மாநாடுகள் பேரணிகளால் வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே வருகின்றது. 2026ஆம் ஆண்டு அசைக்க முடியாத சக்தியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் அரியணை அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.